Students, today we are going to learn about numbers lesson oda continuation பார்க்க போறோம். Multiplication and division. Consider the division fact நம்ம இத கன்சிடர் பண்ணிக்கிறோம். 8 divided 2 equal to 4. ரோஜான்ற பொண்ணு 8 சாக்லேட் வச்சிருக்காங்க. அவ வந்து ரெண்டு ஃப்ரெண்டுக்கு வந்து பிரிச்சு கொடுக்குறா. How many chocolate would each friend get? அதாவது ஒவ்வொரு ஃப்ரெண்டும் எத்தனை சாக்லேட் வந்து பெற்றுக்குவாங்க அப்படின்றத நம்ம கெஸ் பண்ண போறோம். Roja has 8 chocolates. She divided them among 2 of his friends. How many chocolates would each friend get? Over friend எத்தனை கெட் பண்ணுவாங்க. This means two groups of 4 makes 8 which can be written as அதாவது இங்க 2 டேபிள் நம்ம சொல்லும் போது 8 வரல் நம்ம சொல்லணும். ஓகே 1 2 is 2 2 2s are 4 2 2s are 4 3 2s are 6 4 2s are 8 அப்ப 8 ஓகேவா. ஆன்சர் இஸ் 8. 2 4s are 8. It means multiplication and division are revised operator. 8 சாக்லேட்டை ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரிச்சு கொடுக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் 4 ஓகேவா. It means multiplication and division are reverse operation. அதாவது மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் ரிவர்ஸ் ஆப்ரேஷன் எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் 8 divided 2 equal to 4 இதவே எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா 4 into 2 equal to 8 அப்படின்றது தான் இங்க ரிவர்ஸ்ல எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கன்சிடர் தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் these 10 flowers. மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் 2 into 5 equal to 10. அதாவது 2 into 5 மொத்தம் 10 ஃப்ளவர் இருக்கு. 2 2வா பிரிச்சா எத்தனை குரூப்? 5 குரூப். இது வந்து 2 2வா ஒரு குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், ஃபோர்த் குரூப், ஃபிஃப்த் குரூப். இதுல 2 2வா பிரிச்சிருக்கிறாங்க. மொத்தம் 10 ஓகேவா. அதே இந்த மல்டிப்ளிகேஷன் 2 5s are 10 நம்ம டிவிஷன் ஃபேக்ட்ல ரெண்டு விதமா எழுதலாம். 10 divided 2 equal to 5, 10 divided 5 equal to 2 அப்படின்னு எழுதலாம் ஓகேவா. இந்த 10 வந்து 2 2வா ஷேர் பண்ணும்போது 5 வந்து 5 குரூப் கிடைக்கும். அடுத்தது 10 divided 5 equal to 2. இந்த 10 ஃப்ளவர்ஸ் வந்து 5 பேருக்கு வந்து 5 வந்து ஷேர் பண்ணும்போது ரெண்டு குரூப்பா வந்து பிரியும் ஓகேவா. இதுதான் ஏற்கனவே பார்த்ததான் சொல்லியிருக்காங்க. 5 groups of 2 flowers make 10 flowers. 5 into 2 equal to 10. அதாவது 5 குரூப் வந்து 2 ஃப்ளவர்ஸ் வந்து வந்துச்சுன்னா 10 ஃப்ளவர் வந்து இருக்கும் ஓகேவா. 2 குரூப்ல 5 ஃப்ளவர் இருக்கும், அதுதான் 10 ஃப்ளவர். 2 5s are 10 அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே. 10 flowers can be put into 5 groups of 2 flower each. 10 divided 5 ஒவ்வொரு குரூப்லயும் 5 நம்ம ஷேர் பண்ணும்போது 2 குரூப் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா. 5 குரூப்ஸ்ல 2 flowers ஓகே. 5 குரூப்ஸ்ல 2 flowers வந்து நம்மளால ஷேர் பண்ண முடியும். அதே மாதிரி 10 flowers can be put into 2 groups. 2 groupsல 5 flowers நம்ம ஷேர் பண்ணும்போது ஒவ்வொரு குரூப்புக்கும் எத்தனை கிடைக்கும்? 5 flowers கிடைக்கும் 2 குரூப்ல ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, finding the division fact for the given multiplication fact. Division fact for multiplication table 2. அதாவது 2 டேபிள் கொடுத்திருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் பாருங்க. 1 2 is 2 2 2s are 4 3 2s are 6 4 2s are 8 5 2s are 10 6 2s are 12 7 2s are 14 8 2s are 16 9 2s are 18 10 2s are 20. இத வந்து டிவிஷன் ஃபேக்ட்ல நம்ம எழுதும் போது எப்படி எழுதுறோம்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 divided 1 equal to 2 ஓகே. ஃபர்ஸ்ட் இதையும் ஆன்சர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஓகேவா. இது ரெண்டையும் டிவைட் பண்ணி நம்ம மீதி உள்ளதை எழுதுறோம். 2 divided equal to 2 ஓகே. 4 divided 2 equal to 2 அதான் இங்க எழுதியிருக்கோம். 6 divided 3 equal to 2. 8 divided 4 equal to 2. 10 divided 5 equal to 2. 12 divided 6 equal to 2. Next 14 divided 7 equal to 2. 16 divided 8
equal to 2. 18 divided 9 equal to 2. 20 divided 10 equal to 2. அப்படின்றது தான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்கன்னா டிவிஷன் ஃபேக்டை எப்படி எழுதலாம்னா 2 divided 2 equal to 1. 4 divided 2 equal to 2 அப்படின்னு எழுதலாம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இந்த 2 divided 2 equal to 1. 2 divided 2 equal to 4. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லும் போது புரியும். ஓகேவா? 6 divided 2 equal to 3. அதுதான் இங்க எழுதியிருக்காங்க. ஓகேவா? 8 divided 2 equal to 4. 10 divided 2 equal to 5. 12 divided 2 equal to 6. 14 divided 2 equal to 7. 16 divided 2 equal to 8. 18 divided 2 equal to 9. 20 divided 2 equal to 10. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 3 டேபிளுக்கு வந்து நான் செஞ்சு காட்டுறேன். மற்ற ரெண்டு இதையும் நீங்கள் அடுத்த புக் பேஜில் இருக்கிறத நீங்கள் ஹோம்ஒர்க்காக செய்யுங்க. கன்ஸ்ட்ரக்ட் த டிவிஷன் ஃபேக்ட் ஃபார் த மல்டிப்ளிகேஷன் டேபிள் 3. அதாவது 3 டேபிளில் நம்ம பண்ண போகிறோம். டிவிஷன் ஃபேக்ட் ஃபார் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் தீஸ். மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் வந்து 3 டேபிள் கொடுத்துருக்குறாங்க. 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15, 6 3s are 18, 7 3s are 21, 8 3s are 24, 9 3s are 27, 10 3s are 30. ஓகே, டிவிஷன் ஃபேக்ட்ல எழுதும் போது ரெண்டு விதத்துல நம்ம எழுத முடியும். ஓகேவா? ரெண்டு விதத்துல 2 டைப்ஸ்ல எழுத முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க 3 1. 3 divided 1 equal to 3. ஓகேவா? இந்த 3 அப்படியே கொண்டு வந்துடுறோம். 6 divided 2 equal to 3. 6 divided 2 equal to 3. 9 divided 3 equal to 3. 12 divided 4 equal to 3. 12 divided 4 equal to 3. 15 divided 5 equal to 3. 15 divided 5 equal to 3. 18 divided 6 equal to 3. 18 divided 6 equal to 3. 21 divided 7 equal to 3. 21 divided 7 equal to 3. 24 divided 8 equal to 3. 24 divided 8 equal to 3. 27 divided 9 equal to 3. 27 divided 9 equal to 3. 30 divided 10 equal to 3. 30 divided 10 equal to 3. ஓகேவா? இது வந்து ஒரு ஃபார்மேட். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னா 3 divided 3 equal to 1. ஓகேவா? 3 divided 3 equal to 1. அடுத்தது 6 divided 3 equal to 2. 6 divided 3 equal to 2. 9 divided 3 equal to 3. 9 divided 3 equal to 3. 12 divided 3 equal to 4. 12 divided 3 equal to 4. 15 divided 3 equal to 5. Okay. 15 divided 3 equal to 5. Next 18 divided 3 equal to 6. 18 divided 3 equal to 6. 21 divided 3 equal to 7. 24 divided 3 equal to 8. 24 divided 3 equal to 8. 27 divided 9 equal to 3 equal to 9. Okay. Next 30 divided 3 equal to 10. Okay. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிளை வச்சு எப்படி வந்து டிவிஷன் ஃபேக்ட் வந்து எந்த விதத்தில் நம்ம 2 முறையில் நம்ம எழுதலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ the division fact for the multiplication table 4 வந்து இதை நீங்களாவே ஹோம்ஒர்க் செய்யணும். அதே மாதிரி டேபிள் மல்டிப்ளிகேஷன் டேபிள் 5 10 இது 3 ஹோம்ஒர்க். ஓகேவா? உங்க புக் பேக்ல இருக்கிற இந்த
பாக்ஸை வந்து டேப்லெட்டை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, fill in the quotient of the following. quotient of the following அப்படின்றப்ப இதை வந்து 4 இருக்கு. எப்போதுமே quotient கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே 4 இருக்கு. இங்கே 4 இருக்கிறத நல்லா அந்த 4 டேபிளை நம்ம சொல்லணும். 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12. 12 வரலும் நம்ம சொல்றோம். ஓகேவா? எத்தனை 4s are 12? 3 4s are. அப்போ quotient equal to 3. ஓகேவா? 12 divided 4 equal to 3. 3 times 4 is 12. 3 into 4 equal to 12. Hence 12 divided 4 equal to 3 ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதை பாருங்க, 5 டேபிள் சொல்லணும். எது வரலும் சொல்லணும்? 25 வரலும் சொல்லணும். 1 5 is 5, 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20, 5 5s are 25. அப்போ 5 5s are 25. அப்போ 25 divided 5 quotient என்னது? 5. okay, hence 25 divided 5 equal to 5. next dividend and find the quotient. அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லணும். 4 டேபிள் சொல்லுங்க. 1 4 is 4, 2 4, 5 4s are 20. ஓகேவா? 5 4s are 20. அப்போ இந்த 4 டேபிள 20 வரலும் சொல்லணும். அப்போ 5 4s are. அதனால தான் டேபிள்ஸ் வந்து நல்லா படிச்சோன்னா நம்ம இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். அப்புறம் 2 டேபிளை 10 வரையிலும் சொல்லணும். ஓகேவா? 5 2s are 10. ஓகேவா? அப்போ 5 ஆன்சர். 3 divided 4. அப்போ 3 டேபிளை 24 வரவரையிலும் சொல்லணும். 8 3s are 24. ஓகேவா? அப்போ 8 ஆன்சர் quotient. ஓகேவா? 10 10s are 10 1 10. ஓகே, அப்போ 1 ஆன்சர் இஸ் 1. 30 divided 5. 5 வந்து 30 வரலும் சொல்லணும். 5 டேபிளை 6 5s are 30. ஓகே, 14 divided 2 equal to 7. இது எப்படி வந்துச்சுன்னு டேபிள்ஸ் என்ன டேபிள் சொல்லணும்? 2 டேபிள் சொல்லணும். எது வரலும் சொல்லணும்? 14 வரலும் சொல்லணும். 7 2s are 14. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.